لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகளெல்லாம் அங்கீகாரம் அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, சரியாக இன்றிலிருந்து 1187வது ஆண்டு அக்டோபர் மாதத்தின் 2ஆம் திகதி மாபெரும் வீரர் ஆன்மீக புரட்சியாளர் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்களால் பலஸ்தீனம் கைப்பற்றப்படுகிறது. அக்டோபர் 3 நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த மகா பெரிய புரட்சியாளர் இந்த மாதத்தினுடைய நினைவில் நிற்கக்கூடிய பெருமகனார் ஆன்மீகத்தினுடைய துறையில் மாத்திரம் அவர்களை பார்த்து பழக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகம் புரட்சியாளர் என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களின் பால் திருப்பவே இல்லை. அப்படிப்பட்ட புரட்சியாளரை உருவாக்கியவர்கள் இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்தினுடைய நினைவிற்கு உள்ளிருக்கக்கூடிய பக்தாதினுடைய நாயகர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸன் அவர்கள். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பலஸ்தீனுக்காக, அதன் மண்ணுக்காக, அதனுடைய தனி அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சரியான புரட்சியை ஆன்மீக தளத்திலிருந்து அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அடாவடித்தனம் என்பது வேறு, அது ஆயுதங்களோடு தான் தொக்கி நிற்கும். ஆன்மீக புரட்சியாளர் எந்த விதத்திலேயும் அநியாயத்திற்கு துணை நிற்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் அல்லாஹ்விற்கு மாத்திரம் பயந்தவர்கள். எனவே அவர்கள் தன்னுடைய அடாவடியை முன்னின்று எடுக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் பயத்தை ஊட்டி எந்த நேரத்தில் எதை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சித்தாந்தங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை வார்த்தெடுப்பார்கள். அத்தகைய
அந்த உன்னதமிக்க வார்த்தெடுப்பில் வந்தவர்களால் தான் பலஸ்தீன் அன்று மீட்டப்பட்டது. சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லாவுடைய போர்படை தளபதிகளில் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய மகனார் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் தளபதியாக இடம்பெற்றார்கள். இன்னொரு மகன் மூசா ரஹிமஹுல்லா அவர்களும் அந்த படை தளபதியில் இடம்பெற்றார்கள் என்ற வரலாற்று நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உருவாக்கி காட்டினார்கள். சத்தியத்திற்காக என்றும் துணை நிற்க வேண்டும் என்கின்ற போதனையை புரிந்தார்கள். காரணம், அவர்கள் அல்லாஹ்விற்கு மாத்திரம் அஞ்சியவர்கள். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா என்று இறைமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அல் உலமா என்று சொல்கிற பொழுது நமது சிந்தனையில் நிலநாடுவது ஏதோ இங்கே மதரசாக்களில் ஓதிவிட்டு பட்டம் வாங்கி வந்து நிற்கக்கூடிய உலமாக்கள் என்று நினைத்து விடக்கூடாது. அவர்கள் 7 ஆண்டுகள் ஓதியதனுடைய சான்று வழங்கப்படுகிறது. அவர்களை ஆலிம்கள், அறிஞர்கள் என்று நாம் சொல்கிறோம். எல்லாம் அல்லாஹுவை யார் அஞ்சிக் கொள்வார்களோ அவர்களை அல்லாஹு சொல்கிறான் அல் உலமா என்று. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி, அவனுடைய அடியார்களில் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்றால் அல் உலமா. அல் உலமா என்று சொல்லக்கூடிய, அல் உலமாக்கு தனி அர்த்தம் இருக்கான்னு நீங்க சிந்திக்கலாம். அல் உலமாங்கிறது அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு மாத்திரம் சொல்லுகிற அருமையான வார்த்தை. அவனை அறிந்தவர்களுக்கு ஆலிம் என்றால் அறிஞன் என்று சொல்வார்கள். அல்லாஹுவை அறிந்தவர்களை தான் அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தை உள்ளடக்கி நிற்கும். அந்த தகுதியில் அல்லாஹ் எந்த உலமாக்களை ஆக்க நாடுகிறானோ அல்லது சராசரி மட்டங்களில் கூட இறை சிந்தனையை உள்வாங்கியவர்கள் கூட அந்த தரத்தில் வந்து நிற்கக்கூடும். வெளிப்படை பெயருக்கு அல்ல, உண்மையிலேயே அல் உலமாவாக இருந்தவர்கள் இந்த உயர்ந்த நன்மக்களான பெருமக்கள். எந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு சொல்றோமோ அவங்க அந்த அல் உலமாவில் இருந்தார்கள். அதனால் தான் அவர்களால் புரட்சி செய்ய முடிந்தது சரியான பாதையில். எந்த இடத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அசத்தியத்தை வேறறுப்பதற்காக எந்த வம்பன் கொம்பன் முன்னாலும் யார் ஒருவர் சத்திய வார்த்தையை முனைவாரோ அவர்தான் உண்மையான ஜிஹாது செய்யக்கூடியவர். சத்தியத்தை யாருக்கு முன்னாலும் சொல்ல வேண்டும், எந்த தரத்திலும் அதற்காக நாம் துணிந்து நிற்க வேண்டும் என்பார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய பகதாதினுடைய ஒரு ஆன்மீக புரட்சியில் இவர்கள் இருந்து கொண்டிருந்தாலும் ஆட்சியாளர்கள் யாருக்கும் அவர்கள் வளைந்து கொடுக்க மாட்டார்கள், இசைந்து கொடுக்க மாட்டார்கள். யார் வந்தாலும் சரி, இன்று சாதகப்படுத்துவதற்கு ஆன்மீகத்துறை சார்ந்த பெருமக்களிடத்தில் தான் பலர்கள் அணுகுவார்கள். ஏனால் அவர்கள் சொல்லுக்கு அந்த மரியாதை இருக்கும், ஒரு கண்ணியம் இருக்கும், மக்கள் வைத்திருக்கக்கூடிய மகத்துவம். அதை ஆன்மீகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளுதலை மிக வன்மையாக கண்டிப்பார்கள் இவர்கள். இன்னைக்கு பல குற்றச்சாட்டுகள் தேவையற்று முன்வைக்கப்படுகிறது, அது வேறு. சில நிகழ்வுகள் பங்கெடுக்கிறார்கள், செய்கிறார்கள், காசுக்கு, உடலுக்கு, வயிற்றுக்கு என்றெல்லாம் சிலர்கள் விமர்சனம் முன்வைத்தல் என்பது ஒரு அநாகரீகமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஊடகங்கள்ல திறந்து பார்த்தால் தெரியும், அவங்க ஓதக்கூடியது இது பண்றாங்க, வயிறு வளர்ப்பதற்காக செய்வதற்காக என்றெல்லாம் சில ஏழை உலமாக்களை முன்னிறுத்தி, வறிய உலமாக்களை முன்னிறுத்தி அப்படி ஒரு வாசகங்களை முன்வைத்தல் என்பது மிக அநாகரீகமானது, அசௌகரியமானது. கை காட்டுங்களும் பார்ப்போம். வந்து நின்றான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறோம், 9 ஆண்டுகள் இருக்கிறோம். எவன் வீட்லயாவது வந்து நின்றதை சொல்ல முடியுமா? எவன் வீட்டு வாசல்லையாவது நின்று கையேந்திரதை சொல்ல முடியுமா? யாருக்கிட்டையாவது வந்து தலை சொரிஞ்சதை சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் பேச முடியுமா? அப்ப இப்படி உலமாக்கள் இல்லையா? இருக்கிறாங்க. ஏன் இல்ல? எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா சில ஏழை உலமாக்களின் சூழல்களை அந்த மஹல்லாக்கள் அப்படி கட்டமைத்து வைத்திருக்கிறது, அல்லது அவர்கள் அன்பால் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்கின்ற பொழுது அதை மிக அநாகரீகமாக
யாரு இஸ்லாமிய போர்வையில இருந்துகிட்டு ஏகத்துவத்தை சொல்றேங்கிற பேரிலேயே, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நடக்கிறேன்னு சொல்ற பேரிலேயே அசிங்கமான வார்த்தைகளை முன்னிறுத்தல் என்பது மிக அபாயகரமானது, மிக ஆபத்தானது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அத்தகைய அநாகரீக நாவுகளாக நமது நாவுகளாகி விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எதிலும் கண்ணியம் பேணப்பட வேண்டும். இவங்க அப்படி கிடையாது. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். ஒரு மன்னர், ஒரு அமைச்சர் ஒரு வருகிறார், அவர்களுடைய சமூகத்திற்கு வருகிறார். என் அன்பளிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். அவங்க சொன்னாங்க, முதல்ல பெருமக்கள் எதையுமே சட்டுன்னு அவங்கள அசிங்கப்படுத்த மாட்டாங்க, இல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. மீண்டும் அவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இல்ல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அன்பான காணிக்கை அப்படிங்கிறார். முதல்ல இப்படிதான் வருவாங்க, இல்ல அது வேணாம் அப்படிங்கிறாங்க. மூன்றாவது வலியுறுத்துகிற பொழுது பொதுவாக 3 முறை ஒருவர் நமக்கு ஒன்றை தருவதாக முடிவெடுத்தாலோ அல்லது நமது அழைப்பதாக எடுத்துக்கொண்டாலோ 3 முறைகள் மறுத்தல் ஆகாது. அப்படி மறுக்க வேண்டுமானால் சரியான காரணத்தை சொல்ல வேண்டும். 3 முறை ஒரு ஆளு சாப்பிட வாங்கலாம் அப்படிங்கிறாரு, இல்ல இருக்கட்டும். 2ஆவதும் சொல்றாரு, இருக்கட்டும். 3ஆவது அழைக்கிறாருன்னு சொன்னா அந்த அழைப்பை மறுதளிப்பதற்கு சரியான சான்று இருக்க வேண்டும். இல்லாம என்ன செய்யக்கூடாது, மறுதளிக்க கூடாது, அதை அங்கீகரிக்க வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற மரபு. அழைப்பானாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒருவர் கதவை தட்டுகிறார், வரலாமான்னு பதில் கொடுக்கவில்லை, 2ஆவது கொடுக்கல, 3ஆவது நின்றுட்டு தட்டிட்டு இருக்க கூடாது. 3 முறைகள் முடிந்து விட்டது. அழைப்பானாலும் சரி மறுப்பானாலும் சரி 3 முறையோடு முடிந்து விட்டது. அதற்கு பின்பு சரியா, அப்ப 3 முறை சரியான காரணம் சொல்லணும். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்கள் சில ஆற்றல்களை பெற்றிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஆற்றல் அது. அப்படியே என்ன பண்ணாங்கன்னா, அந்த வலிமார்களுக்கு கராமத் என்று சொல்கிற அந்த அற்புதங்கள் அல்லாஹுவினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒன்று. உடனே அவன் கொடுத்த அந்த பைய தூக்கி அப்படியே ஒரு நெய் நச்சாங்க. அந்த ஹைபத்தில், அந்த கோபத்தில் அப்படி ஒரு நெய் நச்சாங்க. நெய்த்தால் அதிலிருந்து ரத்தம் வழிந்தோடுகிறது. மக்களின் பணங்களை அநியாயமான முறையில் அபகரித்து வைத்திருக்கிற உன்போன்றோடு பணங்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, இதனால் தான் மறுத்தேன், செல் அப்படின்னு அங்கிருந்து அனுப்பிவிட்டாங்க. எந்த ஒரு தூரமாக இருந்தாலும் யாருக்கு முன்னாலும் சத்தியத்தை சொல்லிவிடுவார்கள். அப்ப அந்த பெருமகனார் அவங்க தான் சொல்றாங்க, எப்படி இந்த அடாவடிக்கு துணை நிற்கக்கூடியவர்களை தன்னுடைய அந்த வார்த்தைகளால் இப்படி வார்த்து எடுத்தார்கள். பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அரசர்களை கடவுளாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, இன்னைக்கு அரசியல்வாதிகள் என்னடா வச்சுக்கலாம். பெரும்பாலான மக்கள் அரசியல்வாதிகளை கடவுளாக்கி வச்சிருக்கிறாங்க. ஏகத்துவம் பேசுற எல்லா ஆட்களையும் பார்த்திருக்கிறோம். யாருக்கு முன்னாலும் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம், அஞ்சுவதும் அடிபடுவதும் அல்லாஹ்வுக்கு தான் சொல்லி ஜெயலலிதா முன்னாடி நின்று கும்பிடு போட்ட வரலாறுகள்லாம் உண்டு. ஒரு ஆளும் வர்க்கத்தினர்களுக்கு முன்னால நின்று போய் அவர் வந்த உடனே எந்திரிச்சு நின்ற வரலாறுலாம் உண்டு. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், சும்மா பேசுறதுதான். அப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி எந்திரிச்சா இவன் ஷிர்க் செய்து விட்டான்றான். அங்க போய் எந்திரிச்சா அது ஷிர்க் இல்ல, அது புனிதமாயிடும். அது வேற, சரி சப்ஜெக்ட் வேறன்னு வைங்களேன். கண்டிக்கிறார்கள். அரசர்களுக்கு முன்னால் ஆளுமை வர்க்கத்தினர்களுக்கு முன் இன்னைக்கு ஆளுமை வர்க்கத்தினர்களை கடவுளாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலர்கள் மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்மையாக சாடுவார்கள். அப்படி அவங்க இன்னும் சொல்றாங்க, சர்வாதிகாரம், பணம், பதவி, இவைகளை எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி, அவன் அவைகளை தான் வணங்குகிறானே தவிர அவன் அல்லாஹ்வை வணங்கவில்லை. என பணத்துக்கு உடனே மாறிடுறான், பதவியின் உடனே மாறிடுறான், அதற்காக எது வேண்டாலும் செய்ய துணிகிறான். நீ எது செய்வதாக இருந்தாலும் யாருக்காக செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காகத்தான் செய்ய வேண்டும். பணம் எவ்வளவு தான் கொட்டட்டுமே, கொஞ்சம் அதிகாரம் துணிந்திருந்தால் அதன் பக்கம் சார்ந்து போய் விடுகிற சூழல்கள் வருகிறது. இவைகளை எல்லாம் மிக வன்மையாக கண்டிப்பார்கள். அத்தகைய ஒரு உன்னதத்திற்குரிய பெருமகனாரினுடைய இந்த நினைவு தினத்தில் நாம் அவர்களை குறித்த ஆரோக்கியமான செய்திகளை முன்வைக்க கடமைப்படுகிறோம். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், காசாவுல மகா பெரிய ஒரு அக்கிரம அட்டூழியங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. பலகீனர்கள் ஏதோ அவர்களுக்கான துவாவை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மக்கள் தங்களுடைய இருப்பிடத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மீது பயங்கரவாதி என்கின்ற ஒரு அபாண்டமான வார்த்தை முன்வைக்கப்படுகிறது. இப்ப 20 அம்ச திட்டம்னு சொல்லி அமெரிக்க அதிபர் இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறாரே, அதுல வந்து நம்ம எல்லாம் ஹுதைபியாவை சந்தித்த ஆட்கள், இஸ்லாமியர்கள் ஹுதைபியாவை சந்தித்தவர்கள். ஹுதைபியாவில் நடந்தது என்ன? மகா அயோக்கியத்தனமான ஒரு நிபந்தனைகளை முன்வைத்தார்கள். மகா அயோக்கியத்தனமான முன்னெடுப்பு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயோஜிதமாக அதை கையாண்டார்கள். இன்னைக்கு அப்படி ஒரு தலைமை இருக்கான்னு இல்ல, அப்படி ஒரு தலைமை இருந்துச்சு இல்ல அன்னைக்கு. அதனால சமயோஜிதமாக முன்னெடுக்க முடிந்தது. அதை சீராக ஏற்றுக்கொள்வோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா இன்னைக்கு வாய் திறப்பதற்கு யாரும் இல்லை. இஸ்லாமிய சமூகம் நாதியற்று நிற்கிறது என்று கூட சகோதர சமய பெருமக்கள் ஆதங்கத்தோடு தெரிவிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் நிலை இப்படி ஒரு பலகீனமாகி போய்விட்டது என்று. சராசரி அரசியல் நிலைமைகளில் கூட இஸ்லாமியர்கள் தங்களுடைய அந்த சதவிகிதத்தை நிலைநிறுத்த முடிகிறதா? அத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்களா? நம்ம சதவிகிதத்தின் அடிப்படையில் எம்பிக்கள் இருக்கிறாங்களா? இதே தாய் திருநாட்டில் கூட நம்மளால் அதை சாதித்து காட்ட முடிகிறதா? எவனுக்காவது அது துணிவு இருக்கிறதா? விமர்சனத்திற்கு முன்வந்து நிற்கிற நாம் அப்படி அரவணைப்பதற்கும் ஆளுமை செலுத்துவதற்கும் யாராவது ஒன்றுபடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? அப்படின்னா கிடையாது. மேடை பேச்சோடு ஓகே, அவ்வளவுதான். ஒன்றுபடக்கூடிய சூழல்கள் என்பது சாத்தியமற்று போய்விட்டதோ. வஅ்தஸிமூ பிஹபிலில்லாஹி ஜமீஅன் என்று அல்லாஹ்வினுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வாசகம் இருக்கிறது. இந்த தீனு இஸ்லாத்தை விட வேறு எந்த சமூகத்திற்கு அத்தகைய ஒரு பாக்கியத்தை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்தால் சிந்தனையாளர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இன்னைக்கு உலகம் முழுவதும் கண்டனங்கள் எழும்ப துவங்கி இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த கண்டனங்களை இஸ்ரேல் மக்களுக்கான அந்த பாடமாகவும் பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு புரட்சியாகவும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அவ்வளவு பெரிய வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இப்ப வந்து ஒவ்வொன்றாக என்ன செய்யறாங்க? அன்றே யாசிர் அரஃபாத் அதற்கான முன்னெடுப்புகளை செய்திருந்தார். நல்ல ஒரு இது வந்துச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 140 நாடுகள் வரைக்கும் அந்த முன்னெடுப்பிற்கு ஒரு முன்வடிவத்தை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்ப ஐரோப்பிய நாடுகள் வந்து இப்ப ஒன்றன் பின் ஒன்றாக உள்ள வர துவங்கி இருக்குது. கடந்த வார செப்டம்பர் 22ஆம் தேதி கூட நம்ம பிரான்ஸ் வந்து பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்காக தயாராகி இருக்கிறது. அது அறிவிப்பு வெளியிட்டு விட்டது. நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 80வது செயற்கு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அதிபர் மெக்ரான் அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். மிக ஆரவாரமாக அனைவர்களாலும் அது ஆமோதித்து வரவேற்கப்பட்டது. ஐ டிக்ளேர்ட் that today the France recognized the state of Palestine சொன்ன உடனே அரங்கமே அதிர்ந்தது. அவ்வளவு அழகான ஒரு மக்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய மனங்கள் எல்லாம் அதை உள்வாங்க துடித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு காலம் பார்த்து கொண்டிருப்பார்கள்? அதே மாதிரி 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி அல்பான்ஸ் தனது நாட்டை அது என்னுடைய நாடு இந்த பலஸ்தீனத்தை அங்கீகரிக்குது அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர் கூட தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வீடியோவா வெளியிட்டிருக்கிறாரு. மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளை கணக்கில் எடுத்து நாங்க வந்து இந்த பலஸ்தீன் தனிநாடு திட்டத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கறத அவர் சொல்லி இருக்கிறாரு. இப்படி பலர்கள் முன்னெடுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் முன்வந்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா இவங்களை எல்லாத்தையும் வந்து அரற்ற மாதிரி இரு நாடுகளும் செயலாற்றுகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவ அங்கீகரிக்கக்கூடிய நாடுகளுக்கு சில அசௌகரியங்களை சொல்வது போன்று மிரட்டுவது போன்று சில துணிகளை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். ஆனால் மக்கள் புரட்சி வந்துவிட்டால் யாராலும் எதையும் செய்ய முடியாது என்பதை வரலாற்றின் நெடுகிலும் பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட புரட்சிகள் உருவாக்கத்தான் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. என்றாலும் அவர்களுக்கு ஒரு பயம் கவி கொண்டிருக்கிறது. ஆஹா, உலக நாடுகள் இதை விழித்துக் கொண்டு பார்க்கிறதே, இந்த மக்களை அங்கீகரிக்க துவங்கி விட்டார்களே, துடை தெரிவதற்கல்லவா நாம் நினைத்தோம். ஏற்கனவே அவர்கள் திட்டத்தில் உள்ள ஒன்றுதான். பொதுவாக ஒரு நாடாக அங்கீகரிக்கணும்னு சொன்னா சர்வதேச சமுதாயம் வந்து ஒரு
4 அளவுகோல்களை முன்வைக்கிறது. ஒன்றாவது என்னன்னா, அந்த நாட்டுக்கு நிரந்தர குடிமக்கள் இருக்கணும். ஒன்றாவது. இரண்டாவது, அந்த நாட்டுக்குன்னு சொந்த நிலம் இருக்கணும். இது சர்வதேச அந்த வட்டத்தினுடைய ஒரு அளவுகோல். அது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அளவுகோல். அந்த நாட்டுக்கென்று மக்கள் இருக்க வேண்டும், அந்த நாட்டுக்கென்று சொந்த இடம் இருக்க வேண்டும், அந்த நாட்டுக்கென்று தனி அரசமைப்பு இருக்க வேண்டும். 4வது, அந்த நாடு வெளிநாடுகளோடு நல்லுறவோடு இருக்கணும். இப்படிங்கிறது எல்லாமே வெளிநாடுகள் இந்த 4 அம்சங்களையும் அது முன்வைக்கும். ஒரு நாடாக அங்கீகரிக்கணும்னு சொன்னா, இப்ப பலஸ்தீன் பொறுத்த வரைக்கும் இந்த தகுதிகள் முழுமையாக இருக்கான்னா இல்லதான். முழுமையா இருக்கா அப்படின்னா இல்ல. இல்லன்னா ஏற்கனவே இல்லையா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அது முழுமையாக இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளால் வந்து விட்டது. ஆங்காங்கே அவர்கள் தான் கொடி மூண்டி இருக்கிறார்கள். அப்ப அதன் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால சட்டவிரோதமாக அந்த நாட்டுக்குள்ளால பல ஆக்கிரமிப்பாளர்கள் அவங்க தங்களுடைய இடத்தை குடியமர்த்தி அதை அப்படி வைத்திருக்கிற காரணத்தினால இப்ப இதை அங்கீகரிக்க முடியாத சூழல்ல இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் பலஸ்தீன் சார்பில் கலந்து கொள்வதற்கு மஹமூத் அப்பாஸ் அவங்களுக்கு அமெரிக்கா தடை விதிக்கிறது. விசா வழங்கல, அனுமதிக்கல. இப்படியெல்லாம் நிலைமை இருக்கதான் தங்களுடைய நீண்ட கால பலஸ்தீன் மக்களினுடைய அந்த அர்ப்பணிப்பு இருக்கு இல்லையா, இத வேற வழி இல்லாம உலக நாடுகள் அதை அங்கீகரிக்க முன்வந்திருக்கிறது. நாம் மேலே சொன்ன அந்த வரிசையின் அடிப்படையில் இப்ப பலஸ்தீனை விடுவிக்கிறதுக்கான ஒரு நகர்வை நோக்கிய நகருதல் போய்கொண்டிருக்குது. இப்ப காசாவின் மீது நடந்த தாக்குதல் நமக்கு தெரியும். இந்த தாக்குதல்ல வெறுமனே ஆயுத பலத்தை கொண்டு மாத்திரமல்ல, ஒரு மனிதாபிமானம் என்னதான் இருந்தாலும் பத்ரெல்லாம் சந்திக்காத நபர்களா நாம். அப்படிப்பட்ட வெறும் 313 நபர்கள், அந்த 313 நபர்களை கொண்டு 1000க்கும் மேற்பட்ட வக்கிரமம் கொண்ட ஆயுத பலங்களை உள்வாங்கி வைத்திருந்த எதிரிகளை தாக்க அடுத்த நாள் தயாராக இருக்கக்கூடிய தருணத்தில் கூட அங்கிருந்து மழை பெய்ததால் சீரான நீரற்ற நிலை உருவாகி குடிப்பதற்கான நீர் ஆகாரம் இல்லாத ஒரு சூழல் எதிரிகளுக்கு உருவான பொழுது வெறும் 313 பேர்களை கொண்டு ஆயுத பலமே குறைந்திருக்கிற இந்த இஸ்லாமிய படையின் பக்கத்தில் அவங்க வாராங்க. தண்ணி வேணும், எங்களுக்கு ஏதாச்சும் தண்ணி கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. சஹாபிகள், ஆக்ரோஷமுடைய சஹாபிகள் இருப்பாங்கல்ல, அவங்க சொன்னாங்க நாளைக்கு சண்டை, தண்ணி வேணுமான்னு சொல்லிட்டு நிற்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தலைமை சரியா இருந்தா எல்லாம் சரியா வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரை விடுங்க, ஆள என்ன விஷயம்னு கேட்டாங்க. தண்ணீர் வேணுமா, அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா அப்படின்னாங்க. தண்ணீரை கொடுங்கள், தடை செய்யாதீர்கள் அப்படின்னாங்க. தண்ணீரை கொடுங்க, இருக்குதுன்னா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இருக்குது இல்ல கொடுங்க அப்படின்னாங்க. கொடுத்தார்கள். எதிரிகளே என்னடா இது, நாம எதிரி இடத்துல போய் தண்ணி கேட்க போறோமே, தருவாங்களான்னு சொல்லும் பொழுது அவர்களிலேயே ஒருவர் சொன்னார், அங்கு இருக்கும் தலைமை அப்படிப்பட்ட தலைமை, தண்ணீர் தருவாங்க, அனுப்புங்கன்னாங்க. இப்படிப்பட்ட தலைமைகள் இருந்தா பரவாயில்லை. பட்டினிகள், பச்சில குழந்தைகள் சாவுகிறார்கள், மருத்துவமனைகள் அடித்து நொறுக்கப்பட்டது, அவர்களுக்கு சேர வேண்டிய அன்றாட அவசியமான மருந்துகள் சென்று சேராமல் பலர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள். நமக்கு தெரியும், இன்று உலக நாடுகள் உணவில்லாமல் கூட 2 நாட்கள் கழித்து விடுவார்கள். மருந்தில்லாமல் யாராவது கழிக்க முடியுமா? அதை கூட தடை செய்கிறார்கள். நீ கொடுக்க தேவையில்ல, கொடுக்க நாடுபவன் கொடுக்கட்டுமே, அதற்கான அனுமதி எல்லாத்தையும் மறுத்து விட்டார்கள். இப்படியெல்லாம் நடந்ததால் தான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, உலக நாடுகள் பார்க்கிறாங்க, மனிதாபிமானங்கள் ஒன்று சேருகிறது. ஈவிரக்கமற்றவர்களா இந்த உலகத்தில் யார் மனதிலாவது கொஞ்சமேனும் அந்த பாச ஈரம் இருக்காதா இறைப்படைப்பில்? அப்படித்தான் அத்தகைய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஒரு துணிவான முடிவை காசா மக்களுக்கு உதவணும்னு சொல்லி கடல் வழியாக பல ஐரோப்பிய நாட்டு பொதுமக்கள் படகுகளின் படையெடுப்பு துவங்கிவிட்டது. கப்பல்கள் அவர்களால் முடிந்த உணவுகளை சேகரித்துக் கொண்டு, அவர்களால் முடிந்த மருந்துகளை சேகரித்துக் கொண்டு, இவர்களின் எதிர்ப்புகளை எல்லாம் மீறி காசாவை நோக்கி அந்த பெரும் புரட்சி படை துவங்கியது. 44 நாடுகளை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட கப்பல்கள்ல அந்த பொருட்கள் சென்றது. எல்லாம்
உணவுகள், அவர்களுக்கு தேவையான மருந்துகள் என்று. இப்ப இதெல்லாம் யார் முன்னெடுத்திருக்கிறா? வெறும் இந்த ஒரு கட்டுக்கோப்பற்ற சமூகமா முன்னெடுத்தது அப்படின்னு பார்த்தா இல்ல. காலநிலை ஆர்வலர் கிராட்டா துன்பத் அவர் அதுல பங்கெடுக்கிறாரு. ஐரிஷ் நடிகர் நியாம் கன்னிகாம் இருக்கிறாரு. நெல்சன் மண்டேலாவுடைய பேரன் கோசி ஸ்ரேலி வேலி மண்டேலா அவர் இதுல பங்கெடுக்கிறாரு. பிரான்ஸ்ல உள்ள எம்பிக்கள் மேரி மெப்லியன்ஸ், ரிமா ஹசன் ஆகியோர்கள் இதுல பங்கெடுக்கிறாங்க. சாமானிய மக்களோட சேர்ந்து பொதுமக்கள் மாத்திரமல்ல, பொது மருத்துவர்கள், கல்வியாளர்கள், வழக்கறிஞர்கள் என்று ஒரு பெரும் கூட்டம் இதற்காக தன்னார்வமாக அவர்கள் பெரும் புரட்சியோடு. தெரியும் அவர்களுக்கு இந்த கப்பல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, 2 ட்ரோன்கள் தாக்குகிறது, அதில் ஒரு கப்பல் சேதமடையவில்லை, முற்றிலுமாக அடிக்கப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. இவர்கள் கிளம்பும் பொழுதே தெரியாதா? படிப்பறிவற்றவர்களா கிளம்பினார்கள்? ஒண்ணுமே தெரியாத அப்பாவிகளா புறப்பட்டார்கள்? இல்லை இல்லை, கல்வியாளர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். தெரியும் தன் உயிர் போகும் என்று தெரிந்தும் கூட கண்களுக்கு எதிரான கொத்து கொத்தாக பச்சிலம் குழந்தைகள் கூட செத்து மடிகிறது. சும்மா யாரோ ஒரு தலைவனுக்காக கோஷம் போடுவதற்காக சென்ற தருணத்திலேயே ஒரு குழந்தை மிதிபட்டு இறந்து வயிற்றிலிருந்து குடல் வெளிவந்து இருந்ததை பார்த்து ஒரு அமைச்சர் கண்ணீர் வெடிக்கிறார். அதை குறித்து பல விமர்சனங்கள் ஊடகங்களில் அவர்கள் ஆளும் எதிர்ப்பு என்ற பாகுபாடுகள் அது அவர்களுக்கிடையில் இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை வயிறு கிழிப்பட்டு, அதுவும் அந்த தாயினுடைய ஒரு அநாகரீகமான நடவடிக்கையால், ஒரு தாய் அப்படி குழந்தையை கொண்டுட்டு போலாமா அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு என்று பலர்கள் அந்த வார்த்தைகளை முன்வைக்கிறார்கள். தாய்க்கான ஆறுதலை சொல்ல வேண்டும், பொறுத்துக்கொள் என்று. ஆனால் இனிமேல் இந்த தவறை செய்யாதே என்று எச்சரிக்கவும் இந்த உலகத்தில் சராசரியாளர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாதுன்னு. ஆனா ஒரு குழந்தையின் வயிறு கிழிப்பட்டு வெளிவந்து அதை பார்த்த பொழுது யாருக்கும் கண்ணீர் வரத்தான் செய்யும். அப்படி வருவது நியாயம் என்றால் கொத்து கொத்தாக எத்தனை குழந்தைகளை காவு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து எங்களால் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு கொதித்தெழுந்த இந்த ஆர்வலர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். எதிர்பார்த்திருந்ததை போன்று வாரும் வாரும் என்று சொன்னது போன்று நெருங்கி வந்ததோடு இஸ்ரேலிய ராணுவம் அவர்களை கைப்பற்றிக் கொள்கிறது, அவர்களை கைது செய்கிறது, அவர்களை தனிமைப்படுத்துகிறது. இவர்களின் கண்களின் மண்ணை தூவிவிட்டு சில கப்பல்கள் பலஸ்தீனுக்குள்ளால் சென்று விடுகிறது. இப்படியெல்லாம் அதனுடைய நகர்வுகள் நடந்து கொண்டிருப்பதை பார்த்த பின்புதான் மேப்படியா 20 அம்ச திட்டம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். இப்படியே போச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து விட்டால் ஏற்கனவே அங்க அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளால உலக நாடுகள் ஏற்கனவே வெறுப்படைந்திருக்கிறது. பிற நாடுகள் அந்த இடத்தை பிடிப்பதற்காக ஒரு நுட்பமான வழிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள சில நிகழ்வுகளில் கூட தேவையற்ற முறையில் அமெரிக்கா வாய் திறந்து இவர்களை இந்தியாவை அசிங்கப்படுத்துறத அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்தியர்கள் மாத்திரம் சீராக இருப்பார்கள் என்றால் என்ன? அமெரிக்கா அவைகளை எல்லாம் சாப்பிட்டு விடுகிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்களில் உயர் இடத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள். இப்ப சைனா உடனே என்ன செய்து இதை நோக்கி நகருது. அப்படியா, நீ அப்படி வாரியா, நான் திறந்து விடுகிறேன் என்பாள் வா என்று அந்த பக்கம் தன் பக்கம் அது திருப்பி விட பார்க்கிறது. இதெல்லாம் அவன் கவனிச்சுக்கிட்டு இருப்பான். ஆஹா, நாம ஏதாச்சும் ஏடா கூடமா வாய் திறந்தா கடைசி நாம தான் டவுசர் கழட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு தெளிவாயிட்டு இப்ப இதை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி முலாம் பூசப்பட்ட மாதிரி ஓட்டை அடைக்கிறதுக்கு பச தடவுன மாதிரி சில விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதுல தான் நீங்க என்ன செய்யுங்க, இஸ்ரேல நாங்க அதை பொறுப்பேற்கிறோம், ஆனா நீங்க அதை முற்றிலுமாக என்ன செய்யணும் எங்களுக்கு தரணும்னு சொல்லி ஏற்கனவே அவங்க சொன்ன வாதம் தான் அது. அங்க இருக்கக்கூடிய கடற்கரை இயற்கையான வளமான அப்படிப்பட்டது, நாம என்ன செய்வோம் அதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் சொல்லி ஏற்கனவே பேசினதுதான் அமெரிக்கா. அதை இன்னைக்கு பசு தடவுன மாதிரி நீங்க இதெல்லாம் சண்டை நிறுத்த ஒப்பந்தங்கள் மேற்கொண்டால் நாங்கள் அதை புனர் நிர்மாணம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சும்மா பசுப்பு வார்த்தை முன்வைக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது. இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கு. எப்படி டாக்டர்கிட்ட போன உடனே
ஆள் இருக்கா மோத்தா போயிட்டான்னு உடனே இதை வச்சு பார்ப்பான்ல, செஸ்கோப் வச்சு பார்ப்பான். பார்த்தா சரி இருக்கு, கொஞ்சம் டக்கு டக்குன்னு அடிக்குதுங்கிற மாதிரி தான் நிலைமை இன்னைக்கு நம்ம நிலைமை இருக்குது. ஆள்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு. இருந்தாலும் சிலர்கள் சொல்றாங்க, இஸ்லாமிய நாடுகள் இந்த இடத்தில் வாய்மூடி மௌனித்திருப்பதற்கு காரணம் ஏதாவது ஒரு வகையிலாவது அந்த மக்களுக்கு ஒரு உபகாரம் கிடைத்து விடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பல காரணங்கள் வந்தாலும் நாம் துவாவில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதிகார வர்க்கத்தை ரொம்ப காலத்திற்கு நீடிக்க விட மாட்டான். கொத்துக்கு ஒருவனின் ஒரு அதீதிக்கே அல்லாஹு தஆலா உடனே பதில் கொடுப்பான் என்றால், கொத்து கொத்தாக செத்த அந்த பிள்ளைகளின் அந்த மக்களின் அந்த குரல்களை அல்லாஹு சும்மா விட போகிறான். என்ன அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி அவன் குரல் வளையை அல்லாஹ் பிடிப்பான். அதுதான் இப்பொழுது நெருங்கி வந்திருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பலஸ்தீன் மக்களுக்கு பரிபூர்ணமான நிம்மதியை நசீபாக்குவானாக. அதன் குடியேறிகள் அல்ல அவர்கள், அந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். தங்கள் இருப்பிடத்திற்காகத்தான் அவர்கள் போராடுகிறார்களே தவிர ஆக்கிரமிப்புக்காக ஒரு நாளும் அவர்கள் போராடியதில்லை. ஒரு சிலர்கள் அத்துமீறி எல்லை மீறி ஏதாவது செய்திருந்தால் கூட அவர்கள் கண்களுக்கு முன்னால் நடந்த கொடூரத்தின் வெளிப்பாடாகத்தான் அது நிகழுமே தவிர அவர்களின் முன்னெடுப்பும் முதன்மையும் அதுவாக அமைந்திருக்க வாய்ப்பே இல்லை. சில இடத்தில் பார்க்கிறோமா இல்லையா, வருவான், அடிப்பான், கற்பழிப்பான், கொலை செய்வான். இத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளை எதிர்த்து அவனை அடிக்க துவங்கிய பொழுது அதை மாத்திரம் படம் எடுத்து பார்த்தீர்களா, போலீஸையே அடித்து விட்டார்கள், பார்த்தீர்களா, ராணுவத்தையே அடித்து விட்டார்கள், பார்த்தீர்களா, பாதுகாக்க சென்றவர்களை அடித்து விட்டார்கள் என்று திசை திருப்புவதை போன்று இன்று ஒன்றுபடுகிற இந்த சமூகத்தை திசை திருப்புவதற்கான நாடகங்கள் எத்தனை அரங்கேறினாலும் சரி, சத்தியம் வென்றே தீரும். அல்லாஹ்வின் உதவி நிச்சயமாக கிடைக்கும். பினஸ்ரில்லாஹி யன்சுரு மையஷா, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அவன் நாடியவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பான். ஆனா இஸ்லாமியர்களும் கொஞ்சம் அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும், ஒற்றுமையோடு நடந்து கொள்ள வேண்டும். பொதுத்தளத்தில் எப்படி அமைத்துக் கொள்வது என்ற அந்த வெகு அழகான பாடத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சராசரியாக நாம் இருக்கிற இதம் முதற்கொண்டு நாடாளும் வர்க்கம் வரைக்குமான நமது அழகான ஒற்றுமையை சரியாக முன்னின்று காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் அத்தகைய ஒரு ஒற்றுமை மிகுந்ததாக நமது இஸ்லாமிய நாடுகளையும் அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்தி ஒன்றுபடுத்தி அதை சரியான ஒரு வடிவமைப்பில் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தகுந்த பாடத்தை அல்லாஹ் புகட்டுவானாக. நமது துவாவும் என்றென்றும் அவர்களுக்காக இருக்கட்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் கரம் உயர்த்துவது நாம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு கேடயம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமது துஆக்களை அங்கீகரித்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.